கொல்லிமலையில் இருக்கக்கூடிய இது நம்ம அருவி. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாமக்கல்லேருந்து வரும்போது 70 ஹேர்பின் பெண்டு, அந்த 70 ஹேர்பின் பெண்டுக்கு அப்புறம் சோளக்காட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தம்மம்பட்டி போகிற ரோடு, அந்த ரோட்டில் வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இது நம்ம அருவி. வாங்க நம்ம அருவிக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மிக அழகாக சாலை அமைச்சு கொடுத்துருக்காங்க. பிரதான சாலையிலேருந்து உள்ள அருவிக்கு போகக்கூடிய சாலை ரொம்ப அமைச்சிருக்காங்க. மேலேயே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸு மேல் ஃபீமேல் ஆண்கள் பெண்கள் தனியாக இது பண்ணியிருக்காங்க. இது வழியாக நடந்து போனோம்னா ஒரு 150 மீட்டரில் நம்ம அந்த அருவிக்கு போயிடலாம். வாங்க அருவிக்கு போகலாம். இப்போ நம்ம அருவிக்கு வந்துட்டோம். அருவியில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தண்ணீர் வரது மிக குறைவாக இருக்குது. இப்போ புதுசாக பார்க்கெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்துருக்கக்கூடிய இந்த சுற்றுலா பயணிகள் இந்த குழந்தைங்களோட பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் ஆடி மகிழ்றாங்க. அப்புறம் இந்த சின்னதாக அடுத்தது பொழுதுபோக்காக வைக்கப்பட்ட குளிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழுன்னு குளியல். குளிக்கிற வெயிலுக்கு ஒரு குழுன்னு குளியல் அப்படின்னா நீங்கள் குற்றாலம் போக தேவையில்லை, கொல்லிமலை வந்தால் போதும். அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த கொல்லிமலைக்கு தான் போக போகிறோம். கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அந்த குழுன்னு குளிக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் நம்ம அருவி. இது நம்ம அருவி. அதை பார்த்தீங்கன்னா இந்த அருவிக்கு போகக்கூடிய பாதை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாதிரியான பாதைகள்லாம் இல்லை. இப்போ புதுசாக உருவாக்கியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கைப்பிடி கம்பி படிக்கட்டு முதல் மண் பாதை தான் இருந்தது. இந்த மண் பாதையை மாற்றிட்டு கைப்பிடி கம்பி போட்டுருக்காங்க. அதே மாதிரி படிக்கட்டுகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. குளிக்கும் இடத்துல பார்த்தோன்னா ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக அப்படின்னு ஒதுக்கி அந்த பாதுகாப்பு கம்பிகள்லாம் போட்டிருக்காங்க. இது நம்ம அருவி. இப்போ உள்ள நுழைய போகிறோம். நம்ம அருவிக்கு வந்துட்டோம். தண்ணீர் வரத்து குறைவாக தான் இருக்குது. நம்ம அருவியில் ரொம்ப ஒரு அருமையான அளவு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாதுகாப்பு கம்பிகள் அதே மாதிரி நிறைய படிக்கட்டு பாதைகள் எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போ அந்த அருவி இங்கதான் தண்ணி போடுறா. இங்கவா போட்டா நடுங்க போட்டா போட்டு நாட்டா